எல்லாருக்கும் வணக்கம். நீங்க உங்க குழந்தைங்களுக்கு கெமிக்கல் ஃப்ரீ ஷாம்பு தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்கு தான். கண்டிப்பா 100% கெமிக்கல் ஃப்ரீ ஷாம்பு அப்படின்னு எடுத்தோம்னா, புதுசா எதுவும் நான் சொல்ல போறதில்ல. ஆல்ரெடி நம்ம தாத்தா, பாட்டிங்க யூஸ் பண்ண அதே சிகக்காய் தான். பொதுவா யாரும் சிகக்காய் ஆப்ஷன் போகாததுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, நெறைய ரீசன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரீசனா எல்லாரும் சொல்றது ட்ரை ஆக்குது, டைம் எடுக்குது, நொர வர மாட்டேங்குது, அது அழுக்கு போக மாட்டேங்குது, எண்ணெய் பிசுக்கு போக மாட்டேங்குதுன்னு கம்ப்ளைண்ட்ஸ் போயிட்டே இருக்கும். ஸோ இது எல்லாமே ரெக்டிஃபை பண்ணி எப்படி சிகக்காய பெட்டரா யூஸ் பண்ணலாம், எந்த ஏஜ்லேருந்து இதை ஸ்டார்ட் பண்ணுறது பெட்டர், அப்புறம் என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணலாம், உங்களோட கம்ஃபர்ட் ஜோனுக்கும் இருக்கணும், அதே மாதிரி டைம் கன்சப்ஷனையும் கம்மி பண்ணணும், தென் அதோட ரிசல்ட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நான் நிலாக்கு யூஸ் பண்ணுற டெக்னிக் என்ன அப்படிங்கிறதையும் நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ எல்லாருக்குமே ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும், ஷாம்புவா சிகக்காயா அப்படின்னு சொல்லிட்டு. நான் 7 இயர்ஸாக நான் நிலாக்கு யூஸ் பண்ண ஷாம்பு பார்த்தீங்கன்னா ஸ்பூ ஷாம்பு தான். அதில் நான் எந்த ட்ராபேக்குமே சொல்ல மாட்டேன். அதோட வேலையும் சூப்பராக செஞ்சது, எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் கிடையாது, எந்த அலர்ஜிக் ரியாக்ஷனும் இல்லை நிலாக்கு. ஸோ நான் 7 இயர்ஸ் வரைக்கும் நான் அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்டில் இப்பயும் சம்டைம்ஸ் எனக்கு ஹரிபரி மார்னிங்கில் ஹேர் வாஷ் கொடுக்கணும் அப்படின்னா, நான் சேக்கா பொடி ரெடி பண்ணி வைக்கல அப்படின்னா நான் ஸ்பூ ஷாம்பு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 7 இயர் கழிச்சு தான் நான் சிகக்காய்க்கு ஸ்விட்ச் ஆனேன். ஏன்னா இதுதான் ரைட் ஏஜ். குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு கண்ணு எரியும், கண்ணு மூடலைன்னா அது உள்ளுக்குள்ளார போயிடும் அப்படிங்கிற அளவுக்கு காஷனாக இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணோன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ சென்ஸ் இருக்காது. லைக் கண்ணை மூடி வச்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வேலைக்காகாது. ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக தான் நான் 7 இயர்ஸாக நான் சிகக்காய் யூஸ் பண்ணல. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு என்னதான் நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் அப்படின்னு சொன்னாலுமே சில குழந்தைங்களுக்கு அலர்ஜிக் ரியாக்ஷன் கிரியேட் ஆகும். எல்லா நேச்சுரல் ப்ராடக்ட்டுமே எல்லா ஸ்கின்னுக்கும் செட் ஆகாது. எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு அது கண்டிப்பாக செட் ஆகாது. ஏன்னா அவங்களோட ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ தட் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 6-7 வயசு வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் ட்ரை பண்ணுற அப்படிங்கிற ஒரு ரிஸ்க்லாம் எடுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த ஷாம்பு கெமிக்கல் பேஸ்ட் ஷாம்புவே போங்க. அந்த ஷாம்பு ரொம்ப மைல்டாக இருக்கும், டியர் ஃப்ரீயாக இருக்கும். ஷாம்புவா சிகக்காயா அப்படின்னு ஆப்ஷன் எடுத்தீங்கன்னா 7 வயசுக்குள்ள இருக்க குழந்தைங்களுக்கு என்னோட ஆப்ஷன் ஷாம்பு தான். 7 வயசுக்கு அப்புறம் இருக்கிற குழந்தைங்களுக்கு ஓரளவுக்கு விவரம் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக சிகக்காய் யூஸ் பண்ணலாம். அதுவும் உங்கள் குழந்தை கம்ஃபர்ட்டாக இருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கங்க. இந்த சிகக்காயை நான் எப்படி ரெடி பண்ணுறேன், அதோட இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு பின் பண்ணிடுறேன். நீங்கள் இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் நீங்கள் இங்கே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நான் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த சிகக்காய் பொடியை ஊர்லேயே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஒவ்வொரு முறையும் ஊருக்கு லீவுக்கு போகும்போதெல்லாம் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஸோ மில்லில் நீங்கள் கொடுத்து ஃபைனாக குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்னும் ஃபைனாக அரைச்சி கொடுப்பாங்க. அந்த ஃபைன் பவுடரை நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு அந்த ஹேரில் ஸ்டிக்கி ஆகாமல் இருக்கும். ஃபைனாக இருக்கிறதுனால ஈஸியாக வாஷ் அவுட் ஆகிடும். ஸோ தட் உங்களுக்கு அது ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரியும் இருக்காது. அதே மாதிரி சோக்கிங் டைமும் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபைனாக கேளுங்க. அதில் இன்னொரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஒரு 1 இயர் ஆனாலும் இது கெட்டு போகவே போகாது. அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நம்ம ஊர்லேயே இருக்கும்போது ஈஸியாக இந்த ஒரு பொடியை ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும். பட் எங்களை மாதிரி நம்ம ஊரை விட்டு வெளியே இருக்கும்போது இங்கேயும் கிடைக்கும். பட் என்ன பிரச்சனைனா இங்கே எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி லாங் லாஸ்டிங்காக ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். இதுதான் நான் ப்ரிப்பேர் பண்ண வச்ச பொடி. இந்த பவுடர் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதில் 2 மெத்தட் இருக்குது. நீங்கள் எந்த மெத்தட் வேணுமோ நீங்கள் அதை ஆஃப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது ஃபீஸிபிலிட்டியாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணுறது இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் தான். இந்த மெத்தடில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கோ உங்கள் குழந்தைங்களுக்கோ எவ்வளோ ஹேர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த சிகக்காய் பொடி எடுத்துக்கோங்க. அது கூட இந்த அரிசி வடித்த கஞ்சி தண்ணி இருக்குது இல்லைங்களா, அந்த கஞ்சி தண்ணியை எடுத்துக்கோங்க. இது ஃபெர்மெண்டடாக இருந்தால் தி பெஸ்ட். ஏன்னா அதில் ஃபெர்மெண்டேஷன் நடக்கும்போது குட் பாக்டீரியாஸ் இருக்கும். ஸோ அதுவும் ஒரு ப்ரோபயோட்டிக்காக ஹேருக்கு ஒரு கோட்டிங் கொடுக்குற மாதிரி ஃபீல் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்க ஆயிலில் ஹேரில் இருக்க ஆயில்ஸை ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு அந்த அரிசி வடித்த கஞ்சி தண்ணியில் இருக்க ஸ்டார்ச் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். அதுக்காக டூ மச் ஸ்டார்ச் இருக்கக்கூடாது. கஞ்சி தண்ணியை பதன்னு ஊற்றிடாதீங்க. ஸோ பொதுவாக எல்லாருமே இது வரைக்கும் தான் இந்த ஸ்டெப்போடு நிப்பாட்டிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. பட் எங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலாக்கு எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஹேரு. ஸோ ட்ரை ஹேர் இருக்கும்போது எப்பயுமே மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் அட்வைசபிளான ஒன்று. ஸோ நான் என்ன பண்ணுவேன், அவளுக்கு கண்டிஷனிங்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஸீட் ஜெல் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது பல வருஷமாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ
வந்து சிகைக்காய் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ கண்டிப்பாக நேச்சுரலாகவே வந்து சிகைக்காய் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகும். ஸோ அதனால ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தனியாக ஃப்ளாக்ஸீட் ஜெல் வந்து யூஸ் பண்ணாமல் இது கூட சேர்த்தே நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் கஞ்சி தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உங்கள் அந்த பவுடர் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற அளவுக்கு வந்து நீங்கள் இந்த ஃப்ளாக்ஸீட் ஜெல்லையும் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து சோக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஹேர் வாஷ் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக பிஸ்கையும் எடுத்துரும், எண்ணெயும் எடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் இருக்கிற அழுக்கு டர்ட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிடும். உங்கள் குழந்தையோட ஹேரை ட்ரையும் ஆக்காது அப்படிங்கிறதா உண்மை. இது 2 in 1 ஒர்க் ஆகும். லைக் கிளென்சராகவும் யூஸ் ஆகுது, கண்டிஷனராகவும் வந்து யூஸ் ஆகுது. ஸோ 2 in 1 பெனிஃபிட் தான். ஸோ நான் இந்த டெக்னிக் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து இது நல்ல ரிசல்ட் கொடுக்குது அப்படிங்கிறது வந்து என்னோட ஒப்பீனியன். நிலாக்கு வந்து இந்த டெக்னிக் தான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதில் வந்து நுரெல்லாம் அதிகமாக வராது. பட் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அழுக்கு ரிமூவ் பண்ணிடும், ஆயிலை வந்து ரிமூவ் பண்ணிடும் அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல ரிசல்ட்டு. மற்றபடி ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாலாம் எதுவும் நடக்காது. ஆஸ் யூஷுவல் ஷாம்பு என்ன வேலை பண்ணுதோ அதை வந்து இந்த சிகைக்காய் வந்து பண்ணிடும் இந்த காம்பினேஷனில் பண்ணும்போது. இதில் இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான். ஸோ எதுவும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எதுவும் கிடையாது இதில். அது வந்து ஒரு ஆடட் பெனிஃபிட்டாக இருக்குது. மெத்தட் 2 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நுரை வந்தால் தான் ஆச்சு, எனக்கு அப்போ தான் குளிச்ச ஃபீல் இருக்கும் அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணிங்கன்னா, அதே மாதிரி எனக்கு வந்து இந்த கஞ்சி தண்ணி ஃப்ளாக்ஸீட் ஜெல் ரெடி பண்ணுற டைம்லாம் வந்து எனக்கு கிடையாது, அவ்வளோ பொறுமையாக எனக்கு இல்லை அப்படின்ற ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கான மெத்தட் வந்து இது ஒர்க் அவுட் ஆகும். என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிகைக்காய் பொடி வேணுன்ற அளவுக்கு எடுத்துட்டு அதில் வந்து ஒரு பம்ப் வந்து ஷாம்பு ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பு ஒரு பம்ப் விட்டு டைல்யூட் பண்ணி அதில் தண்ணி கலந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலும் சோக் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் சோக் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து அந்த நல்ல நுரையும் வந்து ரெடி ஆகும். ஸோ இது ஏன் நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 2 வாஷ்க்கு வந்து ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு வந்து மினிமம் ஒரு 3 பம்ப்ஸ் வந்து ஷாம்பு எடுக்கிறீங்க கான்சென்ட்ரேட்டடாக அப்படின்னா அது வந்து பாதியாக உங்களுக்கு குறைஞ்சி போயிடுது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஒரு நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ண மாதிரியும் ஆச்சு, நீங்கள் எடுக்கிற அந்த ஷாம்புவோட குவான்டிட்டி கம்மியாயிடுச்சு, அதோட கான்சென்ட்ரேஷனும் கம்மியாகுது அப்படிங்கிறது தான் இந்த டெக்னிக்கோட சீக்ரெட். அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஆயிலை வந்து ரிமூவ் பண்ணிவிடும், டர்ட்ஸையும் ரிமூவ் பண்ணிவிடும். ஆஸ் யூஷுவல் மெத்தட் 1ல் இருந்த பெனிஃபிட்ஸ் வந்து மெத்தட் 2லையும் கிடைக்கும். ஏன்னா எல்லாருமே வந்து ஷாம்பு போட்டு பழகுனதுனால திடீர்னு சிகைக்காய்க்கு மாறு அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஐ நோ, ஈவன் எனக்கும் அந்த ஃபீல் இருந்திருக்கு. பட் வேற வழி இல்லை, சிலது வந்து நம்ம மாற்றி தான் ஆகணும் அப்படிங்கிறதுனால நான் இது வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். எங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது. மெத்தட் 1ல் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா கைப்படாமல் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதை கலக்கி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா 1 வீக் வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அது எதுவும் கெட்டு போகலை, நான் செக் பண்ணிட்டேன். இதில் என்னென்னா நான் வந்து ஆக்சுவலி எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே வந்து ஹேர் வாஷ் கொடுப்பேன் நிலாக்கு. ஸோ தட் எனக்கு வந்து அது 1 வீக் வரைக்கும் அவ்வளோ இருந்தது இல்லை. ஒரே ஒரு கண்டெய்னரில் வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் 1 வீக்குக்கு. அது எதுவும் கெட்டு போகல. பட் 1 வீக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அர்லியராக வந்து அதை யூஸ் பண்ண ஆரம்பிங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுறது பெட்டர். நெக்ஸ்ட் எப்படி வந்து இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை ஆக்சுவலி அப்ளை பண்ணிவிட்டு ஹேர்லேயும் ஸ்கேல்ப்லேயும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து அதை அப்படியே விடுங்க. விட்டதுக்கு அப்புறமா அலசி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அழுக்கெல்லாம் ஈஸியாக போயிடும். ஸோ ரொம்ப எஃபர்ட் போட வேண்டிய அவசியம் இருக்காது. தென் இதில் எடுக்க வேண்டிய ப்ரிகாஷன்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் அகெயின் ஐம் சேயிங் எல்லா நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸும் குழந்தைங்களுக்கு சூட் ஆகும் அப்படிங்கிற அர்த்தம் கிடையவே கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பேட்ச் டெஸ்ட் பண்ணுங்கள். காதுக்கு பின்னாடி வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 24 hours விட்டுட்டதுக்கு அப்புறமா பாருங்கள். அதில் எதுவும் ரேஷஸோ இல்லை வந்து இச்சினஸோ இல்லை ரெட்னஸோ இல்லை அப்படின்னா வந்து அந்த குழந்தைக்கு அது சூட் ஆகும் அப்படிங்கிறது தான் மீனிங். ஸோ நீங்கள் அப்படி வந்து செக் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 24 hours வந்து மானிட்டர் பண்ணுங்கள். ஹேரில் ஸ்கேல்பில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகுது, அதாவது ஸ்கேல்பில் வந்து ஏதாவது இச்சினஸ் இருக்கா, அதே மாதிரி ஏதாவது வீங்கி போன மாதிரி இருக்கா, பம்ஸ் வந்துருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுங்கள். அதெல்லாம் எதுவும் இல்லைன்னா குழந்தைக்கு அது சூட் ஆகுது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ இதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஹேர் வாஷை ஒழுங்காக பண்ணுறீங்களா அப்படிங்கிறத வந்து கவனிங்க. ஏன்னா நீங்கள் ஹேரை சரியாக வாஷ் பண்ணல அப்படின்னா அதில் இருக்கிற அந்த சிகைக்காய் பொடி வந்து அப்படியே ஹேரில் டெபாசிட் ஆகி ஸ்கேல்பில் இரிட்டேஷனை க்ரியேட் பண்ணும். ஸோ நல்ல
வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணிவிடுங்க. ட்ரை பண்ணிட்டீங்கன்னாவே அது ஆட்டோமேட்டிக்காக இருக்கிற டெப்ரிஸ்லாம் வெளியே வந்துடும். ஸோ மிச்சம் மீதி ஏதாவது சேக்கா இருந்தால் கூட வெளியே வந்துடும். ஸோ கண்டிப்பாக நல்லா ஹேர் வாஷ் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி அதை மேக் ஷுர் அது வந்து ஒன்றும் இல்லை, அந்த சேக்காய் பொடியெல்லாம் இல்லைன்றத அஷ்யூர் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு 6லேருந்து 7 வயசுக்கு அப்புறம் இருக்க குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுங்கள். பிலோ தட் டோன்ட் யூஸ். 5 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு இதை ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. இட்ஸ் நாட் குட். அது மட்டும் இல்லாமல் 5 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கேல்ப்பும் ஸ்கின்னும் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ இந்த ரிஸ்க்லாம் வந்து எடுக்க வேண்டாம். ஸோ கண்டிப்பாக பிலோ 5 யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இதுதான் நான் வந்து யூஸ் பண்ணுற டெக்னிக்ஸ். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in the next video.